இது ராஜ்யம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம், பணைய கைதிகளை பரிமாற ஒப்பந்தம். 6 வார ஆரம்பகட்ட போர் நிறுத்தம் கடந்த 19ஆம் தேதி ஆரம்பம். காசாவில் அவசர போர் நிறுத்தத்திற்கு நெதன்யாகுவுக்கு பைடனும் அழுத்தம். கட்டாரில் உச்சகட்ட பேச்சு நீடிப்பு. இவைகள் சார்ந்துதான் பார்க்க போகின்றோம். கட்டாரில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் உச்சகட்டத்தை தொட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பது அவசர தேவையாக உள்ளது என்று அழுத்தம் கொடுத்துள்ளார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்பதற்கு முன்னர் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே பைடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்திருக்கின்றார். கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த முயற்சியில் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கட்டார் ஈடுபட்டு வருவதோடு கடந்த காலங்களில் பல தடவைகள் உடன்பாடு ஒன்றை எட்டுவது நெருங்கி வந்த சூழலில் கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது. இந்த நிலையில் அண்மைய நாட்களில் கட்டார் தலைநகரில் போர் நிறுத்த பேச்சுக்கள் தீவிரம் அடைந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கு இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட்டின் தலைவர் டேவிட் ஃபார்னி தலைமையிலான உயர்மட்ட பிரதானிகள் குழு ஒன்று கடந்த ஞாயிறன்று கட்டாரை சென்றடைந்தது. அதேபோன்று பைடனின் மத்திய கிழக்கு ஆலோசகர் பிரெட் மக்கருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார். இஸ்ரேலிய உயர்மட்ட குழு இந்த பேச்சில் பங்கேற்பதை நெதன்யாகு அலுவலகம் உறுதி செய்திருக்கும் நிலையில் தற்போதைய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டால் அதில் கைச்சாத்திடுவதற்கான உயர் அதிகாரிகள் தற்போதும் கட்டாரில் உள்ளனர். இதில் இரு தரப்புக்கும் முன்வைப்பதற்கான இறுதிக்கட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் மக்கர் ஈடுபட்டிருப்பதாக பைடனின் பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் CNN செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். எனினும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் உடன்பாடு ஒன்று எட்டப்படுவது குறித்து எதிர்வு கூற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் மிக மிக நெருங்கிவிட்டோம் என்று கூறிய அவர், நாம் மிக நெருங்கி இருந்த போதும் எல்லைக்கோட்டை தாண்டாததால் தொலை தூரத்திலேயே இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சில பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் வகையிலான கைதிகள் பரிமாற்றம் மற்றும் சில வாரங்கள் போரை நிறுத்தும் முதல் கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு மாத்திரமே தனது இணக்கத்தை நெதன்யாகு முன்னதாக வெளியிட்டிருந்தார். ஆனால் பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கும் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் முழுமையாக வாபஸ் பெறுவதை ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்துகின்றது. மறுபுறம் காசாவில் ஹமாஸின் போர் புரியும் திறனை முழுமையாக ஒழிப்பதில் நெதன்யாகு தொடர்ந்து உறுதியாக உள்ளார். இந்த நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையின் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்படும் பணைய கைதிகள் மற்றும் இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுவிக்கப்படும் பலஸ்தீன கைதிகள், அதேபோன்று காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வாபஸ் பெறும் விவகாரங்கள் உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலேயே பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு மேலும் ஒரு தினம் கட்டாரில் தங்கியிருந்து உடன்பாடு ஒன்றுக்கான இறுதி விவரங்களை உறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபடும் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டீவ் விட்கோப் கடந்த சனிக்கிழமை நெதன்யாகுவை சந்தித்து பேசியதோடு போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை தொடக்கம் கூறி வருகின்ற போதும் அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்ற போதும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் எந்த தணிவும் ஏற்படவில்லை. காசா நகரில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் சலாஜ் அல்தீன் பாடசாலை மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் 5 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா நகரில் சுஜையா பகுதி மற்றும் அல் ஷட்டி அகதி முகாமை இலக்கு வைத்து நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் மேலும் 2 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு பலரும் காயமடைந்திருப்பதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வாபா தெரிவித்திருக்கின்றது.
கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 19 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதன்படி காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 46,584 அதிகரித்திருப்பதோடு மேலும் 1,09,731 பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசா பகுதியில் 15 மாதங்களாக நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. கட்டார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எதிர்வரும் ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பமாகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டம் கட்டமாக பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கான திட்டம் மற்றும் மனிதாபிமான உதவி மற்றும் மீள்கட்டமைப்பு முயற்சிகளுக்கான ஏற்பாடுகள் ஆகியனவும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்குகின்றன. ஒப்பந்தத்தின் முக்கிய விடயங்களாக போர் நிறுத்த அமுலாக்கம், 6 வார ஆரம்பகட்ட போர் நிறுத்தத்தில் காசாவில் மக்கள் வாழும் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் இந்த காலகட்டத்தில் இரு தரப்பினரும் போர் நடவடிக்கைகளை நிறுத்துதல், பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும். அதே நேரத்தில் இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும். அடுத்தடுத்த கட்டங்களில் அனைத்து பணைய கைதிகள் மற்றும் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். மனிதாபிமான உதவி மற்றும் மறுசீரமைப்பு இந்த ஒப்பந்தம் காசா அதிக மனிதாபிமான உதவியை பெறுவதற்கு எளிதாக்குவதோடு பிராந்தியத்தின் மீள்கட்டமைப்புக்கான திட்டங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் நீண்டகால ஸ்திரத்தன்மை மற்றும் உள்கட்டமைப்பு தேவைகளை நிவர்த்தி செய்ய உதவும். இது தொடர்பான முடிவுகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் தனது அமைச்சரவையின் அனுமதிக்கு அவசியம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். அந்த நாட்டு அமைச்சரவை உள்நாட்டு அரசியல் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பான முடிவு எவ்வாறு அமைய போகின்றது என உலகமே எதிர்பார்த்த வண்ணம் உள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆயினும் கணக்கான பணைய கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இது உதவியுள்ளதாக போர் நிறுத்தம் தொடர்பில் நெதன்யாகு ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். போர் நிறுத்தத்தின் வெற்றி இரு தரப்பினரும் விதிமுறைகளை கடைபிடிப்பதையும் அமைதியான தீர்மானத்திற்கான அவர்களின் உறுதிப்பாட்டையும் சார்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தம் விரோதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நம்பிக்கையை அளித்தாலும் நீடித்த அமைதியை உறுதி செய்வதிலும் காசாவின் எதிர்கால நிர்வாகத்தை நிவர்த்தி செய்வதிலும் சவாலாகவே அமைந்துள்ளன. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.